இத பாருங்க. நம்ம உடம்புல ஏற்படுற நோய்களுக்கும் வலிகளுக்கும் மருந்து இல்லாம எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ங்கிற விதைய அந்த காலத்திலே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது பேர் பிரானிக் ஹீலிங். ஒருத்தர் தொடாமலே இதுல சரி பண்ண முடியுமா? பொதுவா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு டாக்டரை போய் பார்ப்போம். அவர் இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ கொடுப்பாரு. இல்ல கொஞ்சம் சீரியஸான விஷயம்னா சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும். இல்ல இதெல்லாம் கெமிக்கல்ஸ், எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னா ஒரு ஹோமியோபதி டாக்டரோ இல்ல ஒரு சித்தா டாக்டரோ பார்ப்போம். இதுல கூட என்னன்னா பள்ளி முட்டை மாதிரி மாத்திரை தருவாங்க. இது பாதி மாத்திரையால சரியாகுதுன்னா மீதி இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாகுன்ற நம்பிக்கையில சரியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கதையா இருக்கு அப்படின்னா பிரானிக் ஹீலிங் அதை விட பெரிய கதையா இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்பு எனர்ஜியால ஆனதான். அந்த எனர்ஜில ஒரு இம்பேலன்ஸ் நடக்கிறப்போ நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கோ அங்க இருக்கிற எனர்ஜிஸை எடுத்துட்டு பிரபஞ்ச சக்தியை அங்க கொடுப்பாங்களாம். எல்லாம் தொடாமலே. இவங்களோட ட்ரீட்மெண்ட் இப்படிதான் இருக்கு. ஆனா சர்ப்ரைசிங்லி இதுக்கு இன்டர்நெட்ல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. இதை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா உங்க கொஸ்டின்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நிஜமாலே ஒரு பிரானிக் ஹீலர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்போம்.